Next, CSV files with codes. CSV file codes இருக்கிற டேட்டாஸை நம்ம சேர்க்க போகிறோம், அதாவது ரைட் பண்ண போகிறோம். You can write the CSV file with the codes by registering new dialects using csv.registerDialect class of CSV module. இப்போ என்ன பண்ண போகிறோம், டேட்டாஸ்க்குள்ள கோட் கொடுக்க போகிறோம். எந்த டேட்டாஸ்க்குள்ள CSV ஃபைலுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸுக்கு கோட் இருக்கிற டேட்டா கொண்டு போய் ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு csv.registerDialect அப்படின்ற அந்த கிளாஸ் ஆஃப் CSV மாடியூல், அந்த மாடியூலை யூஸ் பண்ண போகிறோம். இது CSV மாடியூல் இருக்கிற registerDialect அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், CSV ஃபங்க்ஷன் தட் இஸ் CSV மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல லிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். என்னது, இன்ஃபோ, சீரியல் நம்பர், பர்சன், டேட் ஆஃப் பர்த். ஸோ அதுக்கான டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். 1 மது 18/12/2001, 2 சௌமியா 19/12/1998, 3 சங்கீதா 23/1999. ஸோ அது போல் டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. என்ன ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்குன்னா, இன்ஃபோ அப்படின்றது நெஸ்டட் லிஸ்ட். ஸோ நெஸ்டட் லிஸ்ட் இது கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸுக்கும் மேலேயும் ஒரு சிங்கிள் கோட் இருக்கும். இப்போ csv.register இந்த கோட்டை நான் அப்படியே கொண்டுட்டு போயிட்டு டேட்டாஸில் சேர்க்கணும், ஏதாவது CSV ஃபைலுக்குள்ளே சேர்க்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, csv.registerDialect, டயலக்டோட நேம் மை டயலக்ட், கோட்டிங் ஈக்குவல் டு csv.quote_all. ஸோ இப்போ csv.quote_all கொடுத்தோன்னா, நான் இங்கே கொடுத்துருக்கிற அந்த கோட்டிங் கேரக்டருமே டேட்டாவை கன்சிடர் பண்ணோம். இந்த ஃபார்மேட்டில் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் registerDialectல ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். எதை, இந்த ஃபார்மேட்டை, எந்த ஃபார்மேட்டை, கோட்டிங் ஃபார்மேட்டை இந்த டேட்டாஸுக்குள்ளே இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறோம். csv.registerDialect, டயலக்டோட நேம் மை டயலக்ட், கோட்டிங் ஈக்குவல் டு கோட் csv.quote_all. ஸோ இங்கே ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஃபைல் எந்த ஃபைல், ஜி டிரைவில் இருக்கிற person.csv. என்ன மோடில் ஓப்பன் பண்ணால் ரைட், ஏன்னா அந்த ஃபைலுக்குள்ளே டேட்டாஸை ரைட் பண்ண போகிறோம், அதாவது கோட்டிங் டேட்டாஸை ரைட் பண்ண போகிறோம். ஆஸ் f is the file object which written by the open function. இப்போ ஓப்பன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, f அப்படின்ற ஃபைல் ஆப்ஜெக்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்த ஃபைலை ரைட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறோம், csv.writer அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ள ஃபைல் ஆப்ஜெக்ட் f. ஸோ டயலக்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டயலாக் ஈக்குவல் டு மை டயலக்ட், டயலாக் ஈக்குவல் டு மை டயலக்ட். அப்போ மை டயலக்டில் என்ன இருக்குது, கோட்டிங் கேரக்டரை அக்செப்ட் பண்ண சொல்கிறோம். csv.quote_all எல்லாத்தையுமே கோட் பண்ண சொல்லி கொடுக்குறோம், கொடுத்தாச்சு. இப்போது ஃபார் ரோ இன் இன்ஃபோ, ஃபார் ரோ இன் இன்ஃபோ. இப்போ ரோன்றது இங்கே என்ன, இன்ஃபோன்றது லிஸ்ட், இப்போது ரோன்றது கவுண்டர் வேரியபிள். இப்போ லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டுமே, அதாவது ஒவ்வொரு லைனுமே ரோல் அசைன் ஆகும். அப்படி அசைன் ஆகும்போது writer.writeRow of row. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்கார்டாக எடுத்து, அதாவது இன்ஃபோ அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸும் எடுத்து, அது நெஸ்டட் லிஸ்ட் இல்லையா, ஒரு சிங்கிள் லிஸ்ட்டும் எடுத்து CSV ஃபைலில் ரைட் பண்ணுறோம். அதான் writer.writeRow of row. இப்போ ரோன்றது இங்கே கவுண்டர் வேரியபிள் ஆஃப் ஃபார் லூப். என்ன பண்ணோம், இன்ஃபோ அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்கிற நெஸ்டட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் லிஸ்ட் வேல்யூஸும் எடுத்து ரோவில் அசைன் பண்ணோம். ஒரு முறை அசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள லூப்புக்குள்ளே வந்த பிறகு ரைட் பண்ண சொல்லி நம்ம கோட் எழுதியிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், அந்த அசைன் பண்ண வேல்யூஸை கொண்டுட்டு போயிட்டு நமக்கு CSV ஃபைலில் ரைட் பண்ணிவிடும். ஸோ அப்போ எல்லா ரெக்கார்டுமே ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகும். அப்போ ஃபைலை க்ளோஸ் பண்ண சொல்கிறோம். ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்படி க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம CSV ஃபைலை ஜி டிரைவில் போயிட்டு person.csv ஃபைல், அந்த ஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ கவனித்து பாருங்கள், கோட்டிங் ஆல் கொடுத்ததுனால எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு டபுள் கோட்ஸில் கேரக்டர் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்குறது CSV ஃபைல்ஸ் வித் கஸ்டம் டெலிமிட்டர். கஸ்டம் டெலிமிட்டர் இருக்கும்போது டிஃபால்ட் டெலிமிட்டர் வந்து கமா. இப்போ கஸ்டம் டெலிமிட்டர் கொடுக்க போகிறோம். A delimiter is a string used to separate fields.
the default value is comma. You can have custom delimiter in CSV file by registering a new dialect with the help of csv.register underscore dialect. இப்போ கமா அப்படின்னு தான் டிஃபால்ட் செப்பரேட்டராக இருந்தது. இப்போ அந்த செப்பரேட்டரை நான் மாற்றிருக்கேன். யூஸ் பண்ணுற செப்பரேட்டர் வந்து பைப். ஸோ அப்படி ஒரு கஸ்டமாக, அதாவது டிஃபால்ட் வேல்யூவை மாற்றும் போது நான் டயலக்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் பண்ண போகிறேன். ஏற்கனவே பார்த்தது போல் ஃபைலை ஃபஸ்ட்டு சிஎஸ்சி மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ரேட்டாஸ், சீரியல் நம்பர், பர்சன், டேட் ஆஃப் பர்த், சேம் டேட்டாஸ் தான் இருக்குது கொடுத்துருக்கோம். இதில் csv.register underscore dialect, dialectோட நேம் மை dialect, டெலிமீட்டராக பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். டெலிமீட்டர் ஈக்குவல் டு பைப் சிம்பிள் கொடுத்துருவோம். மீதியெல்லாம் சேம் தான். ஆஸ் யூஷுவல் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட் எஃப். ஸோ csv.writer எஃப் கமா dialect ஈக்குவல் டு மை dialect. ஸோ அப்போது நம்ம டயலக்டை ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி நமக்கு என்ன ஆகும், அந்த ஃபைல் டேட்டாஸ் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இன்ஃபோன்றது லிஸ்ட்டு, லூப்புக்குள்ளே ஒரு டைமாக டேட்டாஸை ஃபெச் பண்ணி ரோல் அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டேட்டாஸை சிஎஸ்சி ஃபைலில் ரைட் பண்ணுறோம். ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நமக்கான அவுட்புட் பாருங்கள். கமா இருந்த இடத்துல நமக்கு செப்பரேட்டராக என்ன இருந்திருக்கு, சிஎஸ்சி ஃபைலில் பைப் சிம்பிள் வருது. இதுதான் கஸ்டம் டெலிமீட்டர் சொல்லி நம்ம டயலக்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நோட்பேட் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். CSV files with custom delimiter என்ன சொல்றேன்னா, the dialect parameter skip initial space when it is true, the white space immediately followed by the delimiter is ignored. அதாவது கமாக்கு அடுத்தோ இல்லை ஒரு டெலிமீட்டருக்கு அடுத்தோ ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோன்னா அந்த ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த பேராமீட்டரை டயலக்டில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். the default is false. ஃபால்ஸ் அப்படின்னா அப்போ அந்த கமாவுக்கு அடுத்ததா, அதாவது டெலிமீட்டருக்கு அடுத்ததா ஸ்பேஸ் இருந்ததுன்னா, இனிஷியலாக ஸ்பேஸ் இருந்ததுன்னா அது அப்படியே நம்ம டேட்டாஸில் ஸ்டோர் ஆகும். அது வேணாம், அந்த இனிஷியல் ஸ்பேஸை ரிமூவ் பண்ண நினச்சோன்னா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்ட்டு நம்ம டயலக்டில் பேராமீட்டராக கொடுத்து கால் பண்ணணும்.